அடுத்து ஒரு டாப் 10 இளைஞர் விருது. பொதுவாக கல்யாண ரிசப்ஷன்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. காட்டில் ஒரு புலி ரிசப்ஷன் வச்சது கல்யாணம் முடிச்சுட்டு. புலி? ஆமாம், காட்டில். ஆமாம். எல்லா அனிமல்ஸும் வரிசையாக வந்து நின்று தூரமாக நின்று கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஓடிடுச்சு. ஏன்னா புலியில பயம். கரெக்ட். ஒரே ஒரு பூனை, என்ன மாதிரி ஒரு கருப்பு பூனை, புலி பக்கத்தில் வந்து தோல்லாம் கை போயிட்டு அப்புறம் புலி அவன் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு போச்சு. என்ன ஒரு தைரியம்! அதே தான் புலி கேட்டது. ஏன்டா நான் ஒரு புலி, நீ ஒரு பூனை, எவ்வளோ தைரியம் தான் வந்து என் மேலே தோளில் கை போட்டு ஃபோட்டோ எடுப்பேன்ட்டோன்னா பூனை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் புலியாக தான் இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பூனையாக மாறிட்டேன். இப்போ எதுக்கு உங்க லைஃப் ஸ்டோரிலாம் எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய புலியாக மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய, நம்ம வீட்டில் இருக்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பெண்ணினுடைய அன்பின் முன்னால், புன்னகையின் முன்னால் நம்ம தோத்து போயிடுவோம், பூனையா மாறிடுவோம் தான் சொல்ல வந்தேன். எஸ், கண்டிப்பா. நம்ம வீட்டு பெண்ணும் போது அதுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பே தனின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஆக்ட்ரஸ் வந்து எந்த படத்துல நடிச்சாலும் நமக்கு அதே உணர்வு தாங்க வரும். தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் திரைப்பட கதாநாயகின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். காக்கா முட்டையில இருந்து இன்னைக்கு கட்டப்பாவை காணும் வரைக்கும் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவங்களுடைய பெஸ்டே கொடுத்து வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் உண்மையிலேயே ஒரு சிறந்த இளைஞர். இந்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர் அண்ணன் பாண்டியராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விருதை வென்றிருக்கக்கூடியவரை குறித்த அழகான காணொளி இதோ. சன் டிவியில் ஒரு தொகுப்பாளினியாக தன் பயணத்தை தொடங்கிய ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்று தமிழ் சினிமாவின் நம்பிக்கை முகம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தன் திறமையை வெளிப்படுத்தி திரைப்படங்களில் வாய்ப்பு பெற்றார். அட்டகத்தி அடையாளம் கொடுத்தாலும் காக்கா முட்டைதான் இவரை கவனிக்க வைத்தது. காக்கா முட்டையில் சேரித்தாயாக வாழ்ந்து காட்டிய 26 வயது ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த ஆண்டு முழுக்க வெரைட்டியான கதாபாத்திரங்களில் அதீத கவனம் ஈர்த்தார். பாசக்கார மனைவியாக 6வது சினத்தில் சென்டிமெண்ட் காட்டினார். ஹலோ நான் பேய் பேசுகிறேனில் டபரா குத்து டப்பாங்குத்து என தெரிக்க விட்டார். தர்மதுரையின் காமக்காப்பட்டி அன்பு செல்வியை உச்சி முகர்ந்து கொண்டாடியது தமிழ் சினிமா. குற்றமே தண்டனையில் நவீன அடையாளங்களை அள்ளி பூசிய நகரத்து பெண்ணாக இயல்பாக நடித்திருந்தார். பறந்து செல்லவா, கட்டப்பாவ காணோம் என கமர்ஷியல் பாதையிலும் அவ்வப்போது பயணித்தாலும் வித்தியாச பாத்திரங்களை தேடி தேடி தேர்ந்தெடுக்கிற ரசனையும் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதற்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு முன்னேறுகிறார் ஐஸ்வர்யா. சமகால நடிகைகளில் தனித்து நிற்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். We request the bold and the beautiful Aishwarya Rajesh to join us on stage. எல்லாருக்குமே வணக்கம். எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, உனக்கும் அவார்ட்ஸ்க்கும் செட் ஆகாது. காக்கா முட்டையில் விழுந்து விழுந்து நடித்த ஒரு அவார்டும் வரலை. தர்மதுரையிலையும் வந்து ரொம்ப நல்லா நடித்தேன், பட் அதுக்கும் அவார்ட்ஸ் எதுவும் வரல. ஏதாவது கமர்ஷியல் படத்தில் நடிச்சுட்டு உனக்கு கண்டிப்பாக ஒரு அவார்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஐ திங்க் அதுக்கு எல்லாமே பதில் வந்து நான் எங்கள் அம்மாவை மட்டும்தான் வந்து ரொம்ப மதிப்பேன். ஸோ ஐ திங்க் எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மிக முக்கியமான நபர்களுக்கு, மனிதர்களுக்கெல்லாம் இங்கே அவார்ட்ஸ் கொடுக்கும்போது நான் ரொம்ப இதெல்லாம் வந்து அவங்க பக்கத்தில் கூட நான் கிடையாது. ஸோ எனக்கு கொடுத்ததுக்காக கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்பிக்கை மனிதர்களில் வந்து ஒரு அவார்டு கொடுக்கும்போது இன்னும் நெக்ஸ்ட் படங்கள் வந்து பண்ணும்போது ரொம்ப பார்த்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து எனக்கு வந்து காக்கா முட்டை தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூவி. அந்த படத்தினால தான் எனக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள் கிடச்சிருக்கு. ஸோ அதில் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் வந்து என்னோடய ஹிந்தி படம் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் ஹீரோயினாக வந்து நான் நடிக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக அந்த இடத்துல என் பாண்டியராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த அவார்டு வந்து டெஃபினட்டாக திஸ் கோஸ் ஃபார் மை மாம். அம்மா நிக்கே. அண்ட் ஐஸ்வர்யா, நீங்கள் சொன்னீங்க அம்மா வந்து வருத்தப்பட்டாங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட்லாம் கிடைக்கலன்னு. பட் அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு சிறந்த இளைஞர்னே உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதை விட ஒரு பெருமையான விஷயம் உங்கள் அம்மாவுக்கு இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சத்யா வழங்கும் விகடன் நம்பிக்கை விருதுகள் 2017 பவர்ட் பை காஞ்சிபுரம் SM Silks அண்ட் ஐடியல் குக்வேர் அண்ட் அப்ளையன்சஸ்ல சிறந்த மனிதருக்கான விருது தான் வழங்க போகிறோம். இதே மாதிரி ஒரு பரபரப்பு யமலோகத்தில் வந்துச்சுங்க.
யமலோகத்தில் யமன் உட்காந்துருந்தாரு, வேலையெல்லாம் கொடுத்தாரு, நம்ம எடிட்டர் சொல்கிற மாதிரி அசைன்மெண்ட்லாம் சொன்னார். சித்திரகுப்தன் ஓடி ஓடி நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சார். ஒரு நாள் சித்திரகுப்தனுக்கு பயங்கர டென்ஷன். நேராக யமன் கிட்ட வந்தார். யமன் வழக்கம் போல் பேஸ் வயசில் சித்திரகுப்தா உண்டுன்னா சித்திரகுப்தன், ப்ரோ சும்மா கத்தாதீங்க ப்ரோ, இப்போ பார்த்தாலும் பேஸ் வயசில் நீங்கள் பாட்டி இவனை தூக்கி எண்ணெயில் போடு, அந்த மனுஷனை தூக்கி கொப்பரையில் போடுன்றீங்க, விற்கிற விலைவாசியில் எண்ணெய் பாக்கெட் வாங்கி கட்டுப்படி அவ்வளோ ப்ரோ அப்படின்னாரு. சரி ஏதாவது நான்ஸ்டிக் தவாலை வச்சு வறுத்து போடண்டா ப்ரோ, கேஸ் எல்பிஜி புக் பண்ணி 15 நாள் ஆச்சு, மானியத்தை விட்டு கொடுங்கன்னு மெசேஜ் வருது, எல்பிஜியே வர மாட்டேங்குது, வந்தாலும் வாசல்லே வச்சிடறான், உள்ள தூக்கி போட 30 ரூபா லஞ்சம் கேட்குறான் அப்படின்னாரு. சரிடா நீ வண்டி கிண்டி ரெடி பண்ணு, நம்ம எம்டி கிட்ட போயிடுவோம், நேராக போய் சிவலோகம் போய் எஸ்கலேட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாட்டோன்னு மொத்த பேர் சேர்ந்து ப்ரோ வேணாம் ப்ரோன்னு தடுத்தாங்க. ஏன்பா அப்படின்னா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போவீங்க, 3ஆம் தெரு முக்கில் மர நிழலாக பார்த்து 2 பேர் ஒளிஞ்சிருப்பான், வண்டியை நிறுத்தி ஊது ஊது ஊதும்பான், நீங்கள் டென்ஷன் ஆயிருவீங்க ப்ரோ, போகாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. என்னடா அந்த நல்லா இருந்த யமலோகத்தை மனிதர்கள் வந்து கெடுத்துட்டாங்களேன்னு யமன் யோசிச்சப்பதான் இந்த மனிதர்களை திருத்த, அவர்களை பகடி செய்ய, தலைவர்களின் தவறுகளை சுட்டி காட்ட இந்த உலகத்தில் கார்ட்டூனிஸ்டுகள் என்ற ஒரு சிறந்த கலைஞர்கள் தங்கள் தூரிகையை தூக்குனாங்க. சிவம் சார், தானு சார், மதன் சார் மாதிரி இப்போ ஹாசிஃப் கான் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கார்ட்டூன்ஸ் மூலமா பல மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த சத்யா வழங்கும் விகடன் நம்பிக்கை விருதுகள் 2017 சிறந்த மனிதனுக்கான விருதை வழங்குறதுக்காக we would like to request சிவகுமார் sir to join us on stage. நடிகர் ஓவியர் சிவகுமார் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். கடந்த ஆண்டின் சிறந்த டாப் 10 மனிதராக வந்திருக்கக்கூடிய ஆசிஃப் கான் குறித்த காணொளி இதோ. சுயம்புவாக ஓவியம் கற்று நிறங்களால் சமூக நிதர்சனம் பேசும் தூரிகை போராளி ஆசிஃப் கான். தமிழ் சமூகத்தின் மனச்சுவர்களில் இவர் வரைந்த ஒவ்வொரு சித்திரத்திலும் கிழிந்து தொங்கின அதிகாரத்தின் முகமூடிகள். அபாரமான புதிய பாணியில் சரியான தருணங்களில் இவர் வரைந்த ஓவியங்களை கொண்டாடி மகிழ்ந்தது தமிழகம். ஒவ்வொரு சாமானியனுக்குள்ளும் கனன்று கொண்டிருந்த வரலாற்று கேள்விகளை கேலிச் சித்திரமாக்கி அநீதியின் கண்களுக்கு முன் அச்சமற்று உயர்த்தினார். மோடி, ஜெயலலிதா, கருணாநிதி என எந்த அரசியல் சாய்வும் இல்லாத நடுநிலையாளர். விவசாயிகள் தற்கொலை தொடங்கி பணமதிப்பு நீக்க நடவடிக்கை வரை மாநில அரசியலும் தேசிய அரசியலும் சர்வதேச சிக்கல்களும் கூட ஆசிஃபின் விரல்களுக்கு தப்புவதில்லை. இந்த இறைவி புதூர்க்கடை இளைஞனை, ஓவிய கலைஞனை கௌரவிப்பதில் மகிழ்கிறது ஆனந்த விகடன். இந்த தளம் அமைத்து கொடுத்த விகடனுக்கும் அதை சரியாக உபயோகப்படுத்த வைக்கிற ஆசிரியர் கண்ணன் சாருக்கும் என் பெரிய நன்றி. 3ஆம் கிளாஸ்லேருந்து வரைய ஆரம்பித்தது, 8th படிக்கிறதுலேருந்து விகடன் படிக்க ஆரம்பித்தேன். அதை ரெண்டுமே தடுக்காத எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி. இப்போ என்ன சகிச்சுக்கிற என் மனைவிக்கும் நன்றி. ஐயா சிவகுமார் அவர்கள் சில வார்த்தைகள். நான் ஆசிஃப் கானுடைய ரசிகன். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் படம் வரைஞ்சவன். இன்னும் சொல்ல போனால் இவர் பிறந்தப்பவே படம் வரைய நிறுத்திட்டவன் நான். இப்போ இந்த கையில் இருக்கிறது 1958 65 வரைக்கும் வரைந்த ஓவியங்கள். அது இப்போ காப்பி டேபிள் புக்காக போட்டோம். அதுக்கப்புறம் நடிக்க வந்துட்டேன். சமீபத்தில் அவருடைய ஓவியங்களை பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மன்மோகன் சிங்கை வந்து குழந்தையாக்கி கையில் கிளிவிக்கு கொடுத்துட்டு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக அவருக்கு டை அடிக்கிற மாதிரி சோனியா காந்தி படம் ஒன்று போட்டிருந்தார். மறக்கவே முடியாத படம். அப்புறம் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் மாடுதன சண்டை போடும். இந்த பக்கம் கலைஞர், ஜெயலலிதா, அந்த பக்கம் பைக்கோ, இந்த பக்கம் நம்ம திரும்ப அத்தனை பேரும் போராட்டிக்கும் போது அந்த வாடி வாசலில் காலை முடிச்சுட்டு வேடிக்கை பார்க்குது, என்னடா இவங்க சண்டை போட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு ஓவியத்தை நான் பார்த்தேன். ஒரு மகத்தான ஓவியர். அவருக்கு என்னுடைய இந்த புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுகிற வாழ்த்துக்கள். அடுத்ததா சத்யா வழங்கும் விகடன் நம்பிக்கை விருதுகள் 2017 பவர்ட் பை காஞ்சிபுரம் SM Silks and Ideal Cookware and Appliancesல சிறந்த மனிதர்களுக்கான விருது தான் நம்ம வழங்க போறோம். ஸோ யாருக்கு அந்த விருது போய் சேர போகுது? பல மருத்துவர்கள் உடலை பரிசோதனை கூடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில மருத்துவர்கள்
உடலையும் பார்த்து மனிதர்களினுடைய மனதையும் பார்த்து மண்ணுக்கும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி மண்ணின் மருத்துவர்கள் தான் மதிப்பிற்குரிய ரெஜி ஜார்ஜ் மற்றும் லலிதா ஜார்ஜ். மெடிக்கல் சர்வீஸை தாண்டி பல விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிற ரெஜி ஜார்ஜ் அண்ட் லலிதா ஜார்ஜ் அவர்களுக்கு விருந்து வழங்குவதற்காக நடிகர் நம்ம தமிழ்நாட்டின் செல்லம் பிரகாஷ் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். and அவருடைய டாக்டர் சிவராமன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். விருதை வென்றிருக்கக்கூடியவரை குறித்த அழகான காணொளி இதோ. ரெஜி ஜார்ஜ் மற்றும் லலிதா ரெஜி தம்பதிக்கு கேரளாதான் பூர்வீகம். பழங்குடி மக்கள் வாழும் தமிழக கிராமங்களில் தங்கி மருத்துவ சேவை செய்வதில் தொடங்கியது இந்த தம்பதியின் பயணம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுக்கும் மருத்துவம் தேவை என உணர்ந்த கணத்தில் மலர்ந்தது புதிய அத்தியாயம். சேலம் சிட்லிங்கி பள்ளத்தாக்கு பகுதியில் படிப்படியாக விவசாயம் அழிந்து கொண்டிருந்த 21 கிராமங்களில் விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கினார்கள். அவர்களை ஒன்றிணைத்து சிட்லிங்கி இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை தொடங்கினார்கள். இந்த அமைப்பின் மூலம் அறுவடை முதல் விற்பனை வரை அனைத்து பணிகளையும் விவசாயிகள் உதவியோடு வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் 20 ஆண்டுகளாக தரிசாக கிடந்த நிலங்கள் இன்று பசுமை போர்த்தி கண்சிமிட்ட காரணமாக இருந்தவர்கள் இந்த மருத்துவர்களே. விவசாயத்தை கைவிட்டு வெளியூருக்கு கூலி வேலைக்கு சென்றவர்கள் கூட இவர்களுடைய வருகைக்கு பிறகு ஊர் திரும்பி விவசாயத்தை நோக்கி திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பது எத்தகைய போற்றத்தக்க சாதனை! வெறும் 4 பேருடன் தொடங்கிய இவர்களுடைய இயற்கை விவசாய புரட்சி இன்று 300 விவசாய குடும்பங்கள் என்கிற மிகப்பெரிய எண்ணை தொட்டிருப்பதோடு அது இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. சிறந்த மனிதர்களான ரெஜி ஜார்ஜ் அண்ட் லலிதா ஜார்ஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு எங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது சித்திலிங்கி இருக்கிற மலைவாசி மக்களுக்கு தான் கிடைக்க வேண்டியது. நமக்கெல்லாம் இயற்கை விவசாயம் ஒரு ஹாபி, அவங்களுக்கு அது வாழ்க்கை. இந்த ஏஜில் எல்லாருமே பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர்னு சொல்லும், பீப்புள் செக்டர் யாருமே சொல்லுதில்லை. ஆனால் பீப்புள்னால நிறைய புரட்சிகள் கொண்டு வர முடியும், அதுதான் நம்ம முயற்சி பண்ணணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரகாஷ் ராஜ் சார், a few words from you please. எல்லாருக்கும் வணக்கம். இப்படி மண்ணை நேசிக்கும், மண்ணோட வாழும், இயல்பான இயற்கையின் தங்கங்களுக்கு நான் விருது வழங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம மண்ணை நேசிக்கலைன்னா, அதோடைய அருமை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி. யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அண்ட் விகடன் ஏற்கனவே பெரியவர் சொன்ன மாதிரி, இசைன்னா சினிமா பாட்டு, விழான்னா சினிமா விழா, ரொம்ப ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக நடத்துகிற விழாக்களோ இல்லை பாராட்டப்படுறவங்க சினிமாக்காரங்கன்னு ஆயிடுச்சு. ரொம்ப அசிங்கமான, ரொம்ப அனாரோக்கியமான ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இப்படி ஒரு எழுத்தாளர்களை, இலக்கியவாதிகளை, இப்பேற்பட்ட அற்புதமான மனசுகளை வாழ்த்துற, கொண்டாடுற இப்படி ஒரு மேடையை அமைச்சதுக்கு நன்றி விகடன். தேங்க்யூ. உங்களால் நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, வாழ்க்கை அழகாக இருக்கும். நன்றி, எல்லாருக்கும் நன்றி.